மரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்புக்கு பின்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பு தொடருது. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா. அல்லாஹ் தஆலா அதை தான் தொடக்கமாக சொல்கிறான். தன்னுடைய குடும்பத்தை விட்டு நீங்கி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிழக்கு பகுதியை நோக்கி போய் இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸினுடைய கிழக்கு பகுதி. இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஏன் கிழக்கு திசையை தேர்ந்தெடுத்தாங்க வணங்குவதற்கு? இப்போ நம்ம கிப்லாவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதுபோல கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்குதான் பிறந்தாங்க அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்படி போகும் போல ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அங்கு யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹிஜாபு போட்டுக்கிட்டாங்க. ஹிஜாப்னா மரப்பு. இப்போ நம்ம வீடுகளில் ஜன்னல்களில் மரப்பு போடுவோம், வாசல்களில் மரப்பு போடுவோம். மரப்புனா திரை. இப்போ நம்ம மரப்புன்னு சொல்லுவோம். அதை தன்னை யாரும் பார்க்காமல் இருப்பதற்காக ஹிஜாபி போட்டு கொண்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது ஏதோ ஒரு நலவின் அடிப்படையில் போகக்கூடிய வரக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று நம்ம பார்க்கலாம், நபியாவதற்கு முன்னாடியே ஹிரா குகைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் சில ஞானிகள் சொல்லுவாங்க, எப்படின்னா தியானம் பண்ணணும், நாங்கள் தனிமையை விரும்புவோம், தனிமையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களை நம்ம பார்க்கலாம். பாவத்துக்கு தனிமையை விரும்பக்கூடிய மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதே போல் நல்லதுக்கு, நிம்மதிக்கு, இறை தியானத்துக்கு, இப்படி சில வகைகள் என்ன செய்கிறாங்க, தனிமையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுபோல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அல்லாஹ் குர்ஆனும் அதில் தெளிவுபடுத்தலை. ஏன்னா சப்ஜெக்ட் என்னவோ அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருவான். அப்படி மரப்பு போட்டு கொண்ட பிறகு அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாலிபர் சரியான மனித வடிவத்தில் அங்கே நின்றிருந்தார். தூக்கி போட்டுருச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நாம் ஜிப்ரீலை அனுப்பினோம். நான் ரூஹை அனுப்பினோம். ரூஹன் என்ன? ஜிப்ரீல். நாம் ஜிப்ரீலை அனுப்பினோம். அவர் எப்படி காட்சியளித்தார்? ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அவர் சரியான ஒரு வாலிபராக அழகான தோற்றத்திலே அங்கே காட்சியளித்தார். அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. பயந்து வாரி போட்டு அவங்க சொன்ன பெண் இல்லையா, பேணுதலான பெண்ணு, ஒழுக்கமான பெண்ணு. பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் வந்து திடீர்னு வந்து நின்றா என்னாகும்? உன்னுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், நீ அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக இருந்தால் இங்கிருந்து கிளம்பிடு, என்ன நெருங்காதண்டாங்க. வந்திருந்தது மலக்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியலை. ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வழிகாட்டல் என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை சீண்ட வர்றாங்க, தப்பாக நடக்க வர்றாங்க அப்படின்னா அல்லாஹுவை பற்றி நாம் ஞாபகப்படுத்தணும். சில நேரங்களில் ஷைத்தான் மிகச்சிடுவான், அல்லாஹுடைய ஞாபகத்தை மறக்கடிச்சிடுவான். நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் ஷைத்தான் மிகைப்பான். அப்போது அந்த மாதிரி தனக்கு தீங்கிழைக்க நாடும்போது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அல்லாஹுவை கொண்டு நாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த சம்பவத்தை கொண்டு ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. எப்படின்னா, அன்றைய காலத்தில் ஒரு பெண்ணை வந்து தீண்ட போகிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்லிடுது, அல்லாஹுவை பயந்து கொள், என்னை திருமணம் முடிக்காமல் என்னை நீ தவறாக அணுக வேண்டாம் அப்படின்னார். உடனே அவர் விட்டுட்டு விலகிட்டார். விட்டவர் அதற்கு பின்னாடி ஒரு குகையில் மாட்டிடுறாரு. அவரோட சேர்ந்து 2 பேர், மொத்தம் 3 பேர் மாட்டிடுறாங்க. அப்படி அவர் மாட்டும்போது அந்த குகையில் ஏன் மாட்டினாங்க அப்படின்னா, அந்த குகைக்குள்ளே போகும்போது அந்த வாசல் திறந்து இருந்துச்சு. போன பிறகு அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறை உருண்டு வந்து அந்த வாசலை அடைச்சிருது. பாறையை நகர்த்த முடியுமா? முடியாது.
அப்போ அந்த 3 பேரும் ஒவ்வொரு நலவுகள் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச நலவுகளை சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. அப்போ தான் இவர் கேட்டார், யா அல்லாஹ், நான் தவறாக நடக்க முற்பட்டேன், அல்லாஹுவை பயந்துகொள் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க, அதனால் விட்டுட்டேன். உனக்காகவே நான் விட்டேன் யா அல்லாஹ், இதை நீ ஏற்றுக்கொள். இந்த காரியத்தை நான் செய்தமையால் என்ன செய்யிடு, இந்த பாறையை கொஞ்சம் அகற்றிடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. 3 பேரும் அவங்களுடைய நல்ல காரியத்தை துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த பாறையை நகர்த்தினான் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஜிப்ரீல், அல்லாஹுடைய தூதர் ஜிப்ரீல், அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு பரிசுத்தமான மகனை நன்கொடையாக அளிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.